ஹலோ கைஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்துட்டு இந்த கூட்டுத்தொடர் வரிசை இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாடல்ஸில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதோடைய கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள். ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D அப்படின்னு இதுதான் இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஏ ப்ளஸ் 4D அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுடைய ஒரு ஜென்ரல் ஃபார்ம். இதில் ஏடி அப்படின்னு இருக்கே, இது என்ன அப்படின்னா ஏ மீன்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம்னு சொல்லுவாங்க, டி மீன்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெண்டை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போது 1 2 3 4 5. ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா முதல்ல ஏ தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதில் டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா செகண்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, இல்லைன்னா தேர்டுக்கும் செகண்டுக்கும், இல்லைன்னா ஃபோர்த்துக்கும் தேர்டுக்கும், இது எல்லாமே ஒரே டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ செகண்டுக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2 - 1. ஸோ அப்போ 1 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏயும் 1 தான், டிஃப்ரென்ஸும் 1 தான். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 3 5 7 9. ஸோ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஏ அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஏ மீன்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு டேர்மு. இங்கே ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கிறது 1. ஸோ 1. டி பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு இந்த செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு டேர்மையும் மைனஸ் பண்ணியும் போடலாம், இல்லை தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணி போடலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ 3 - 1 என்ன வரும், 2. அதே இது செக் பண்ணி பாருங்கள். 5 - 3யும் 2 தான் வரும், 7 - 5ம் 2 தான் வரும். ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் வந்துட்டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்மும் சேமாக தான் வரும், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் ரெண்டுமே சேமாக தான் வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்ல முடியும். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிளில் வந்துட்டு 5 10 15 20 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு 5ன்னு சொல்லணும், ஏன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது 5 தான் இருக்குது. அடுத்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் டேர்மை ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணி பாருங்கள். 10 - 5 5. நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கள். தேர்டையும் செகண்டையும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு 5 தான் வரும். இப்போ இங்கே ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 11ங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 21 - 11 10. அதே மாதிரி 31 - 21 அதுவும் வந்துட்டு நமக்கு 10 தான் வரும். ஸோ இங்கே ஏ 11, டி வந்து 10. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஏவும் டியும் சம்மில் கொடுத்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளாலே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை உருவாக்க முடியும். இப்போது இதை எடுத்துக்கோங்களேன், இதை மறந்துடுங்க, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1, டி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தாச்சு. இப்போ அப்படியே போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, அப்போ இங்கே ஏ 1 கொடுத்துருக்காங்களா, ஸோ 1. ஏ ப்ளஸ் டி தான் செகண்ட் டேர்மு, அப்போ ஏ ப்ளஸ் டி, இங்கே டி வந்துட்டு 2, இங்கே வந்துட்டு 1, அப்போ 2 + 1 3. தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு டி என்னது 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4 4 5, 2 2s are 4 4 + 1 5. அப்போ தேர்ட் டேர்ம் வந்துட்டு 5. அப்போ ஃபோர்த்து டேர்முக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். 1 2 3. ஃபோர்த்து டேர்முக்குள்ள ஃபார்முலா வந்துட்டு ஏனா 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 2. ஸோ அப்போ 3 2s are 6, 6 + 1 7 இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ 1 3 5 7 நம்மளால் உருவாக்க முடியுதா? ஸோ அதே தான் இங்கே இருப்பாரு, 1 3 5 7 9. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கணுன்னா இதுதான் ஃபார்முலா. செகண்ட் டேர்மு, தேர்டு டேர்மு, ஃபோர்த்து டேர்மு, ஃபிஃப்த்து டேர்மு. இப்போ ஃபிஃப்த்து டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ப்ளஸ் 4D. ஃபோர்த்து டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஏ ப்ளஸ் 3D. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சம பாருங்கள். இப்போது 4 11 18 இது எல்லாமே ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு 25th டேர்ம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஏ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 4. இப்போது நமக்கு வந்துட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா டி தேவை. டினா டிஃப்ரென்ஸு, இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 11 - 4 7. ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கேட்குறது 25th டேர்ம். 25th டேர்ம்னா நம்ம ஃபார்முலா படி இங்கே பாருங்கள், 5th டேர்ம் வேணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் 4D, 4th டேர்ம் வேணும்னா ஏ ப்ளஸ் 3D.
இப்போ நமக்கு 25th டேர்ம் வேணும் அப்படின்னா a + 24d. இப்போ a is equal to 4 plus 24 into 7. அப்போ 4 plus 24 into 7 வந்துட்டு 168. அப்போது இது ரெண்டே ப்ளஸ் பண்ணோம்னா 172. இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் ஏ டி கொடுத்துட்டு நம்மளால் 25th டேர்ம் கேட்டாங்க அப்படின்னாலும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ண சொல்லணுன்னாலும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். எப்படின்னா ஏ ப்ளஸ் டி, a + 2d அந்த மாதிரி ஃபார்முலா போட்டு நம்மளால் எத்தனை கூட்டுத்தொடர் வரிசைனா ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மாடல். நெக்ஸ்ட் மாடல் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.